அன்பிற்கினியவர்களே வணக்கம். போன வருஷம் குரூப் 2A மெயின்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் பிஒய்க்கு எடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போறோம். 3 விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒன்று, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்றது. ரெண்டாவது, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், டைம் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்த்துக்க போறோம். மூன்றாவது, டிஎன்பிசிஏ என்னென்ன கொஸ்டின்ஸை மிஸ்டேக்கோட எடுத்திருக்கிறாங்க, அந்த மிஸ்டேக்கோட எடுத்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சருக்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்றைய பதிவுடைய முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அஸ் ஆன்சர். அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எ ஃபேக்டரி ஆல்வேஸ் ஹேஸ், ஒரு தொழிற்சாலையில் எப்பொழுதும் இருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எலக்ட்ரிசிட்டி வாய்ப்பு இல்லை, சிம்னி இல்லாத ஃபேக்டரிஸ் இருக்குது, ஃபைல்ஸே இல்லாத ஃபேக்டரிஸும் இருக்குது. ஸோ ஆப்வியஸா அதுக்கு சூஸ் த பெஸ்ட் ஒர்க்கர்ஸ் தான். சரிங்களா? ஃபேக்டரி ஆல்வேஸ் ஹேஸ் ஒர்க்கர்ஸ். கண்டிப்பா தொழிலாளர்கள் இல்லாம ஒரு தொழிற்சாலை இயங்கவே முடியாது. எளிமையான ஒரு கேள்வி, 30 செகண்டுக்குள்ள ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. The total number of digits used in numbering the pages of a book having 366 pages is. அதாவது 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தேங்கப்பா அப்படின்னு தோணினாலும் ரொம்ப ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே சரி, ஸோ இப்போ 366 பேஜ். ஸோ இப்போ பேஜ் நம்பர் 1ல் ஆரம்பிச்சு 9 வரை இருக்கக்கூடியது. டோட்டலா 9 பேஜஸ் இருக்கா? எத்தனை டிஜிட்ஸ்? 9 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 10ல் ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ 10ல் ஆரம்பிச்சு 99 வரைக்குமே 2 டிஜிட்ஸ் இருக்கும் இல்லையா? 2 நம்பரா வரக்கூடியது. ஓகே, அப்போ இதுல ஒட்டு மொத்தமா எத்தனை இருக்குது அப்படின்னா, ஒரு 99ல 9 போச்சுன்னா அப்ப 90. சரிங்களா? அப்போ 90 நம்பர்ஸ் இருக்குது. 2 டிஜிட்டா 90 நம்பர் இருக்குது. இதுக்கப்புறம் 100 3 டிஜிட் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ 100ல இருந்து 266 366 பேஜஸ். சரி, அதுல 3 டிஜிட் இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 266 3 டிஜிட்ஸ் இருக்கு. இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, the total number of digits used in numbers. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இல்லையா, எத்தனை டிஜிட்னு தான் கேட்குறாங்க. மொத்த இலக்கங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா இதுல ஒரு 9 டிஜிட்ஸ் இருக்குது, ஒன்னா. ஓகே, ஸோ அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அப்போ 90 2 டிஜிட் நம்பர் இருக்குது. அப்போ 90 × 2 180. சரிங்களா? 3 டிஜிட் நம்பர் எத்தனை இருக்கு? 266 இருக்கு. அப்ப 266 6 3s are 18. ஓகே, 266 இல்ல 267. ஏன் அப்படின்னா இந்த 100ஐயும் சேர்க்கணும்ல நம்ம. 100மே 3 டிஜிட், 100 போக தான் 266. அப்ப 267. சரிங்களா? ரைட். 7 3s are 21, மிச்சம் 2. 6 3s are 18 plus 2 20. 0 மிச்சம் 2 இருக்கு. 6, அப்போ 6 plus 2 8. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 801 ஒரு 9னா 810 பிளஸ் ஒரு 180 990. அப்ப அதுதான் ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் பாக்குறப்ப பல்கா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். 30 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ற கொஸ்டின் இது. அப்படியே அடுத்த கேள்வியை நோக்கி நகர்க்கிறோம். ஒரு ஆல்பா நியூமரிக் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு which of the following is exactly in the middle of 9th from the left end and 15th from the right end in the above arrangement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். பெரும்பாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஆங்கிலத்திலே நீங்க ரீசனிங் படிச்சு வச்சுக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆங்கிலத்தில் தான் நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இன்னொன்னு, தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக் பண்ணி கொடுத்துட்டாலுமே டிஎன்பிசி என்ன சொல்லிருச்சு, இங்கிலீஷ்ல கரெக்டா இருந்து தமிழ்ல தப்பா இருந்தாலும் அந்த கொஸ்டின் சரி என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவு ஆங்கிலத்திலே ரீசனிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு, புரியல அப்படின்னா தமிழுக்கு போகலாம். நான் ஏன் இங்கிலீஷை ஃபாலோ பண்ண சொல்றேன்னா, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அந்த காரணம் இன்னொரு 2-3 கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் அப்ப நமக்கு தெரிஞ்சும். சரி, ஸோ இந்த கேள்வியை பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு எப்படின்னா which of the following is exactly in the middle of. அப்ப எது நடுவுல இருக்குது எப்படி பார்க்க சொல்றாங்க, 9th from the left end. ஸோ இப்போ இங்க இருந்து 9th லெஃப்ட் சைட்ல இருந்து, அப்ப இதான் லெஃப்ட். 1 2 3 4 5 6 7 8 9. இதுதான் 9. சரிங்களா? ஓகே, அப்புறம் 15th from the right end. ரைட் ஹேண்ட்ல இருந்து 15th. ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15.
அப்போ இது ரெண்டுக்குமே எக்ஸாக்டா நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல 5 டிஜிட்ஸ் இருக்குது. எக்ஸாக்டா டாலர் சிம்பிள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். ஓகே, இது நம்ம ஆன்லைன்னா நம்ம கஷ்டம். உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு தான். ஸோ அப்போ நீங்க பென் வச்சிருப்பீங்களா, ஜஸ்ட் உங்க பென் வச்சு கூட நீங்க சால்வ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அதுக்காக நான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை ஜஸ்ட் 2 டாட் வச்சுக்கோங்க எக்ஸாம்ல. சரி, இது மாதிரி அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா சிக்கிடுவோம் நம்ம. ஸோ என்ன பண்ணலாம்னா, அப்போ 2 இப்போ 9 சொல்றாங்களா, அப்போ 2 4 6 8, அப்போ இதான் 9வது. புரியுதுங்களா? எஸ். அப்ப 2 3 3 கவுண்ட் பண்ணி பாயிண்ட் வச்சு நீங்க டிஃபைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரியா? ஸோ என்ன அடிச்சு வச்சிடக்கூடாது. அடுத்தது ஓகே, ஒரு சம் கொடுத்துருக்காங்க. A dog runs 50 feet towards south. சரி, 50 feet towards south தான். சரி, ஓகே. அண்ட் டர்ன்ஸ் லெஃப்ட். இந்த டைரக்ஷன்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டர்ன்ஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க, அப்ப இதுதான் லெஃப்ட். ஓகே, 20 feet போயிட்டு திரும்ப என்ன பண்ணா லெஃப்ட்ல 7 feet போதான். சரி, அப்ப இதுதான் இங்க இருந்து லெஃப்ட் 7 feet. அண்ட் அகெயின்ஸ்ட் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் 6 feet. அப்ப திரும்ப சுத்தி ஒரு 6 feet போகுது. அண்ட் தென் டர்ன்ஸ் ரைட் அண்ட் மூவ் 15 feet. ஓகே, ரைட்ல போய் ஒரு 15 feetக்கு போகுது. சரிங்களா? அண்ட் ஃபைனலி டர்ன்ஸ் டு தி ரைட் 15 feet. திரும்ப போய் ஒரு 5 feet ரைட்டுக்கு போய் ஒரு 5. ஓகே, நவ் இன் விச் டைரக்ஷன் இஸ் தி டாக் ஃபேசிங்? இப்போ டாக் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இது என்ன டைரக்ஷன்? இது ஈஸ்ட். சரிங்களா? ஸோ அப்போ ஈஸ்ட் தான் ஆன்சர். கிளியர் ஆக்குறோமா? ஓகே, ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம், டைரக்ஷன் சென்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, இங்க பாருங்க, இதான் நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். சரிங்களா? ஸோ மேஜரான டைரக்ஷன்ஸ் எத்தனைன்னா 4. ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரைட்டு லெஃப்ட்ல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. அப்ப பாருங்க, ஈஸ்ட்ல இருக்கிறப்ப இப்போ டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, இவனுக்கு ரைட் சைடு எது? இது ரைட்டு, இது லெஃப்ட். சரிங்களா? அதே இது சவுத் ஃபேசிங்ல இருக்கும் அப்படின்னா, சவுத்ல இருந்தோம்னா ரைட் எது? இது ரைட்டு, இது லெஃப்ட். ஸோ ஜஸ்ட் இமேஜினரி மாதிரி இமேஜினரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப வெஸ்ட்ல இருந்தோம்னா என்ன ஆகும்? இது ரைட்டு, இது லெஃப்ட். சரிங்களா? ஸோ இப்போ நார்த்ல இருந்தோம்னா இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. சரிங்களா? ஸோ கிளியர் ஆக்குறோமா? டன்னா? அடுத்த கேள்வி, இஃப் A is 50 meter north east of B அப்படின்றாங்க. சப்போஸ் B இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். B ல இருந்து A எப்படி இருக்குன்னா நார்த் ஈஸ்டா இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நார்த் ஈஸ்ட். A B ல இருந்து A ஆனது B இன் வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும், அப்ப இதுதான் 50 மீட்டர் தூரத்துல இருக்குது. சரி, ரைட். B is 50 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் C அப்படின்றாங்க. நார்த் வெஸ்ட்னா அப்போ C ஆப்வியஸா இங்கதான் இருந்திருக்க போகுது. சரிங்களா? ஸோ B. தென் C is in which direction of A? சிம்பிளா கேட்டாங்க. அப்போ C ஏக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ C ஏக்கு சவுத் டைரக்ஷன்ல இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் ஒரு சிலருக்கு குழப்பமாக இருக்கும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, A is 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் B அப்படின்றாங்க. அது ஈஸியா நம்ம சொல்லிடுவோம். அப்போ A அப்படின்றது இதான் B ன்னு வச்சுக்கிட்டோம்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கு, இது சொல்லிடுவோம். ஆனா இங்க பாருங்க, B is 50 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் C அப்படின்றாங்க. அப்ப இந்த B சியோட நார்த் வெஸ்ட்ல இருக்கு அப்படின்றாங்க. அப்போ நம்ம B சியோட நார்த் வெஸ்ட்னா அப்போ ஆப்வியஸா இங்க C இமேஜினரியா வரையணும். சப்போஸ் இது முன்னாடியே கொடுத்துட்டாங்களே சார், என்ன பண்றதுன்னா இது அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கலாம். நம்ம நார்த்துக்கு சவுத், வெஸ்ட்டுக்கு ஈஸ்ட். அப்ப பாருங்க, B is 15 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் C அவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப நான் B ல இருந்து C வரையணும்னா அப்படி கொடுத்ததுக்கு ஆப்போசிட் சவுத் ஈஸ்ட். அப்ப B யோட சவுத் ஈஸ்ட் அப்படின்றது எது? இந்த டைரக்ஷனு. அப்ப அங்கதான் C இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிலது எழுதுறப்ப, இப்போ A is 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் B. A வந்து Bக்கு வடகிழக்கு திசையில இருக்குன்னா அதை என்னால வரைஞ்சிருவேன். ஆனா இங்க கொடுத்தது இந்த B சியோட வடமேற்குல இருக்கு. அப்ப நான் B ஆல்ரெடி எழுதிட்டேன். சரிங்களா? அப்ப இது என்ன பண்ணலாம்னா அப்படியே தலைகீழா மாத்திக்கும். அப்ப வடக்குனா தெற்கு, மேற்குனா கிழக்கு. அப்ப B யோட தென் கிழக்கு திசையில C இருக்குன்னு நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஸோ இப்போ ஈஸியா அப்படி சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்த கேள்வியை நோக்கி அப்படி நகர்கிறோம்.
7 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் PQRSTU and W இவங்க வந்து பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல ஆஃபீஸுக்கு போறாங்களாம். ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. U reaches immediately before P. அப்போ U அப்படின்றவர் பிஃபோர் PM, பிக்கு முன்னாடி நாள் போயிடுறாரு. பட் டஸ் நாட் இமிடியட்லி ஃபாலோ எஸ். அப்போ இங்க எஸ் வராது. சரி, யூ அப்படின்றது பிக்கு முன்னாடி நாள் போறாரு, ஆனா எஸ்ஸுக்கு அடுத்து கிடையாது. சரி, ஆர் இஸ் த லாஸ்ட் ஒன் டு ரீச் ஆஃபீஸ். அப்போ ஆர் தான் கடைசி. சரி, டி ஃபாலோஸ் இமீடியட்லி ஆஃப்டர் பி. இப்போ பிக்கு அடுத்து உடனே டி வந்துடுறாங்க. அண்ட் சப்சிக்வெண்ட்லி ஃபாலோட் பை டபிள்யூ. சரி, அதுக்கப்புறம் டபிள்யூ. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹூ ரேங்க்ஸ் ஃபோர்த் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் ரீச்சிங் த ஆஃபீஸ். இதுல நான்காவதா யார் வரான்றாங்க. ஸோ மேலே எஸ் வரக்கூடாது. சரி, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கியூ தான் இருப்பான். ஓகேங்களா, ரைட்டு, முடிச்சாச்சு. இப்போ அவங்க கொடுத்தது கரெக்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். யூ ரீச்சஸ் இமிடியட்லி பிஃபோர் பி அப்படின்றாங்க. ஆமா, யூ என்பவர் பிக்கு முன்னாடி போயிடுறாரு. பட் டஸ் நாட் இமிடியட்லி ஃபாலோ எஸ். ஆமா, ஆனா எஸ்ஸுக்கு அடுத்து போகல அவர். ஆமா, கியூக்கு அடுத்து தான் போயிருக்காரு. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா எழுதிட்டோம். ஆர் இஸ் த லாஸ்ட் ஒன் டு ரீச் ஆஃபீஸ். ஆர் தான் கடைசி ஆஃபீஸுக்கு ரீச் பண்ணக்கூடிய நபர். அதையும் நான் கரெக்டா எழுதிட்டேன். டி ஃபாலோஸ் இமிடியட்லி ஆஃப்டர் பி. டி அப்படின்றது பி, அதுக்கு அடுத்து இமிடியட்லி ஆஃப்டர் பி. ஓகே, பிக்கு அடுத்து உடனே டி வராரு. அண்ட் சப்சிக்வெண்ட்லி ஃபாலோடு பை டபிள்யூ. அதுக்கு அடுத்து டபிள்யூ வராரு. சரிங்களா, ஷுவரா, ரைட், முடிஞ்சிருச்சு. இப்போ ஹூ ரேங்க்ஸ் ஃபோர்த் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஆஃபீஸ் அப்படின்னா 1 2 3 4 நமக்கு டி தான் கிடைக்குது. சரிங்களா, எஸ், ஆப்ஷன்ல பி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ட்ரிக் தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா, ஓகேங்க. சரி, அடுத்த கொஸ்டின். ஓகே, அக்கார்டிங் டு த கோடட் லாங்குவேஜ், ஒரு கோடட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. காலம் 1 காலம் 2 நீங்களே மேட்ச் பண்ணி கோடை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது ஓகே, நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியுதுதான். NET அப்படின்றத நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப NET அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 எழுத்து இருக்கு. அப்ப இதான் 3 எழுத்து. மற்றதெல்லாம் பாருங்க, இது கிரக்ஸ் 4 எழுத்து இருக்கு. அப்போ 4 எழுத்து இதுதான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ச் பண்ணிக்கணும், எத்தனை எழுத்துன்றத மேட்ச் பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். இப்ப நான் மேட்ச் பண்ணபடி பாத்தீங்கன்னா NET அப்படின்றதுக்கு ABI அப்படின்றது தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா, ரைட்டுங்க. இவங்க கேட்டது அப்ப என்னது, NEET அப்படின்றாங்க. அப்ப இதுக்கு ஆப்வியஸா என்ன இருந்திருக்கலாம், ABBI அப்படின்றது இருந்திருக்கலாம். சரிங்களா, ABBI அப்படின்றது இருந்திருக்கலாம். பட் இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது ஒரு 3 3 6, அப்போ 6 டிஜிட் இருக்க மாதிரி பாக்குறோம். இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, 6 இருக்கு. ஸோ இப்போ க்ரௌடி அப்படின்றத எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, ரைட். அட்ரஸ் அப்படின்றத இப்படி எடுத்துக்கணும். பாருங்க, அட்ரஸ் PLOOPPV. ஓகே, ADD. அப்போ ADDக்கு பதிலாக இங்க O வந்திருக்கு. சரிங்களா, SSக்கு பதிலாக PP வந்திருக்கு. வந்திருக்கா, ஷுவரா, எஸ். அப்போ உங்க ஷஃபிள் பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்க. புரிஞ்சிருச்சா, என்னன்னா ஷஃபிள் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அப்போ டைரக்டா நம்ம இப்படி பிபின்றது ஃபிக்ஸ்டு தான். அப்ப ஷஃபிள் பண்ணி எழுதணும்னா ABBI வராது, IA ஷஃபிள் ஆகி தான் எழுதியிருக்க வேண்டும். சரிங்களா, அத ஷஃபிள் ஆகி தான் நம்ம எழுதி இருக்க வேண்டும். ஓகேங்க, அருமை. அடுத்த கொஸ்டின் நோக்கி நகர்கிறோம். சூஸ் த நம்பர் குரூப் விச் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இதில் கேட்டிருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். சரிங்களா, ஸோ ஆனால் இங்கே ஒரே ஒரு நம்பர் மட்டும் காம்போசிட் நம்பராக இருக்குது. சரிங்களா, இது மட்டும் பிரைம் நம்பர், பஹா எண் கிடையாது. சரிங்களா, இது மட்டும் காம்போசிட் நம்பர். அப்போ அதுதான் ஆன்சர். சரி, ஸோ அடுத்து பாருங்க, ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு சிமிலரா என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 81 9 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 7 × 11 69 13 டேபிள் எடுத்துக்கலாமா, 23 டேபிள் எடுத்துக்கலாம். சரி, பட் இது என்ன கிரைட்டீரியான்னு நமக்கு தெரியல. ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்னா இந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. 81ல இருந்து 77 என்ன ஆகுது, -4. 77ல இருந்து 69 என்ன ஆகுது, அப்ப 81 to 77னா -4 இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே, அப்ப 77 to 69க்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 -8. ஸோ அப்போ அந்த மாதிரி இங்கே ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டோம்னா இது என்னது, -4 -8. அட
அப்படின்னு போட்டக்கூடாது, செக் பண்ணணும் நம்ம. அடுத்து பி எடுத்துக்க போறோம். இது -3ல இருக்கு, அப்ப எலிமினேட் பண்ணிடுறேன். 90 to 88 இதுவும் -4ல இருக்குது. 80 to 79 அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட -9ல இருக்கு, அப்ப இதையும் எலிமினேட் பண்றோம். இதுவும் -4ல இருக்குது, இதுவும் -9ல இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? ஒவ்வொன்றுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேர்ஃபுல்லா தான் ஆன்சர் பண்ணணும், பாஞ்சிடக்கூடாது. சூஸ் த பெஸ்ட் தானே, எல்லாத்துலயுமே பார்த்துட்டு எது பெஸ்ட்னு தெரிஞ்சா அதை ஆன்சர் பண்ணணும். ஓகேங்க. ஸோ அடுத்த கேள்வி ஈஸியா இந்த ஃபிகரை போய் சைத்ரா முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்வியஸா அப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆமா. அப்போ இந்த மாதிரி எங்க இருக்குது அப்படின்றத பாக்குறோம். ஆப்ஷன் டி தான் இருக்குது இல்லையா? அப்ப அதுதான் ஆன்சர். நமக்கு அது ஆன்லைன் இருந்தா தான் ரொம்ப பயமாவே இருக்கும், கஷ்டமாவே இருக்கும் இல்லைங்களா? கையில பென் அண்ட் பேப்பர் கொடுத்துட்டு போறாங்க, ரொம்ப ஈஸியாவே நம்ம படம் வரைஞ்சு கோடு போட்டு கோலம் போட்டு ஆன்சர் பண்ணிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேங்க. ஸோ வாட்டர் இமேஜ் கேட்டிருக்கிறாங்க சார். சரிங்களா? ஸோ வாட்டர் இமேஜ். அப்போ வாட்டர் இமேஜ்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபர் இங்க இப்படி நிக்கிறோம், நின்று தண்ணியில பாக்குறோம்னா இது எப்படி தெரியும்? தலைகீழா தான் தெரியும் இல்லையா? நம்ம வரைஞ்சது அப்படிதான். ஓகே, தலைகீழா தான் தெரியும். ஸோ அப்போ இது தலைகீழா இருக்க மாதிரி வாட்டர் இமேஜ்னா தலைகீழா இருக்கணும், மிரர் இமேஜ்னா தான் சைட்ல இருக்கணும். சரிங்களா? அது வாட்டர் இமேஜ். அப்போ தலைகீழாகத்தானே இருக்க வேண்டும். அப்போ தலைகீழா இருக்க மாதிரினா தாமரை கவுந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அப்போ தாமரை கவுந்த மாதிரி இருக்குது, 3 கொடுத்துருக்குறாங்க. ஓகேயா? ரைட்டு. ஸோ மேல 2 தான் இருக்குது. ஸோ அது கீழே இருக்கணும். ஸோ இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான். கிளியரா இருக்குமா? டன்னா? ஓகேங்க. சப்போஸ் இதுக்கு மிரர் இமேஜ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? மிரர் இமேஜ் ஸோ அப்படியே இதுதான் இருந்திருக்கும், ஏன்னா இது எந்த மாற்று கருத்துமே இருந்திருக்காது. ஸோ இதே இமேஜ் அப்படியே மிரர் இமேஜா இருந்திருக்கும். இதுல எதுவுமே சொல்ல முடியாது மிரர் இமேஜ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ மிரர் இமேஜ்னா கொடுத்திருக்க இமேஜ் அப்படியே வந்திருக்கும். சரிங்க சார். ஸோ அடுத்த கேள்வி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. மிரர் இமேஜ்னாலே நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் மிரர் இமேஜ் இல்லைங்களா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 இருக்குது. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கான மிரர் இமேஜ் ஆப்ஷன் சி தான். பட் ஆனால் இதை நம்ம மக்கள் என்ன பண்ணி வச்சுக்காங்கன்னா எக்ஸ்பெக்ட் கமிட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க. எக்ஸ்பெக்ட் கமிட்டிக்கு கொடுக்கறதுக்கு இந்த கொஸ்டின் வேலையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பட் இருந்தாலும் அவங்க ஏன் எக்ஸ்பெக்ட் கமிட்டி கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் மிரர் வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டோம் அப்படின்னா, மிரர் லெஃப்ட் சைடு இருந்தது அப்படின்னா பி ஆன்சரா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப பசங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்பெர்ட் கமிட்டி கொடுத்துட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கொஸ்டின் 90% ஆஃப் கொஸ்டின் ரைட் சைடு தான் மிரர் வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நிறைய பேர் சி தான் போட்டிருப்பாங்க. எக்ஸ்பெர்ட் கமிட்டிக்கு போய் ஒரு கொஸ்டின். சரி, அடுத்த கேள்வி. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க சார். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஹியூமன் வீக்னஸ் விச் டெண்ட் டு டெஸ்ட் தி வில் பவர் ஆஃப் த ஸ்மோக்கர் டு த எட்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு கன்க்ளூஷன் ஒரு 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த ஸ்மோக்கர்ஸ் டு கிவ் அப் ஸ்மோக்கிங் ஈவன் இஃப் தி வாண்ட் டு டூ ஸோ. ஆமா, உண்மைதான். தமிழ்லையும் வாசிச்சிருவோமா? பாருங்க, புகைப்பிடிப்பது மனிதனின் பலவீனமாகும், அது ஒருவனின் தன்னம்பிக்கையை சோதிக்கும். ஆமா, புகைப்பிடிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது மிகவும் கடினம். எக்ஸாக்ட்லி, நான் முகேஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேட்டருக்கு போனாலும் முதல்ல முகேஷ் தான் வருவாப்ல இல்லையா? ஸோ லங் கேன்சர் வந்துடும் உங்களுக்கு, அதனால நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை பாக்குறப்போ அப்பப்போ பக்குன்னு தோணும் ஒரு சிலருக்கு, புகை பிடிக்க கூடாதுன்னு. ஆனா முடிச்சுட்டு டென்ஷன் ஆச்சுன்னா ஒரு தம்மு போட்டாதே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகை பிடிப்பவர்களுக்கு அவங்க விரும்பினாலும் கூட அதை விடுவது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்ப அது உண்மைதான். சரிங்களா? மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு. எக்ஸாக்டா அதை நான் ஏத்துக்கிறேன். நமக்கு இப்ப எனக்கெல்லாம் ஸ்மோக்கிங் கிடையாது, உங்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்காது நம்புறேன். அது இல்லைனாலும் வேற ஏதாவது பலவீனங்கள் இருக்கும், சின்ன சின்ன ஆசைகள், ஏதாவது ஒரு அடிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப 2மே சரிதான். ஸோ முடிவு 1, 2 2மே சரி. அடுத்தது, which one of the options cannot be formed using the letters of the following words? It cannot be formed அப்படின்றாங்க. அப்போ கொடுத்திருக்கிறதுல பாக்குறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் வச்சு தான் போறோம். டி அப்படின்றது இங்க இல்லவே இல்லை, அப்படிதானே? அப்ப அதுதான் ஆன்சர். ஆனா ரோஸ் இருக்கா? இருக்கு சார். ROS E இருக்கு. எண்ட் இருக்கா? இ இருக்கு. என் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எண்டு தான். ரைட்டு. டன் இருக்கா? ஆமா, DONE இருக்கு. ஸோ இப்போ டி தான் இல்லாத ஒன்று.
இல்லையா? அப்ப அதுதான் ஆன்சர். ஏன்னா என்ன கொடுத்திருக்காங்க, கொடுத்திருக்க எண்டவர்ன்ற வார்த்தையிலிருந்து உருவாக்க முடியாத வார்த்தை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஓட் தான். சரி, ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிலத்துல படிக்கிறது தான் நமக்கு சேஃப். சரிங்களா? ஏன்னா ஆங்கிலத்துல அங்கிள் அப்படின்னா சிம்பிளா முடிஞ்சிடும். ஆனா அந்த அங்கிளை தமிழ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரியப்பா, சித்தப்பா, மாமா. எப்படி தாய் மாமாவும் அங்கிள் தான், அப்பாவோட தங்கச்சி இல்ல அக்கா வீட்டுக்காரரும் அங்கிள் தான் இல்லைங்களா? அப்ப தாய் மாமா ஒருத்தர், மாமா ஒருத்தர், பட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே மொத்தமா சேர்த்து அங்கிள் தான் சொல்றாங்க. ஸோ பெட்டர் ரிலேஷன்ஷிப்லாம் ஆங்கிலத்துல படிக்கிறது சேஃப். இப்ப கொடுத்துருக்குறாங்க ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ மதரா, பிளஸ் வந்துச்சுன்னா சன்னா. சரி, கொடுத்துட்டு பிஜேபி. ஐயோ பாருங்களேன், பிஜேபி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. செஞ்சிருவோம் பிஜேபிய பாப்போமா? எஸ். அப்ப பி கிராஸ் கொடுத்துருக்குறாங்க மதர். அப்ப பி இஸ் மதர் ஆஃப் ஜே. சரிங்களா? ரைட். ஸோ பிளஸ் கொடுத்துருக்காங்க, பிளஸ்னா சன். ஓகே, அப்ப ஜே இஸ், அப்ப பி இஸ் மதர் ஆஃப் ஜே தெரிஞ்சிருச்சு. அப்போ ஜே இஸ் தி சன் ஆஃப் பி. அப்போ பி வந்து அம்மா, ஜே வந்து பையன். சரிங்களா? ஸோ பி அப்படின்னு உங்களுடைய சன் தான் இந்த ஜெயா. இப்ப என்ன இருக்கு, ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு பி அப்படின்றாங்க. அப்போ ஆப்வியஸா பிக்கு ஜே பையனா, பிக்கும் ஜே பையனா? அப்போ ஆப்வியஸா அந்த ரெண்டு பேருமே கணவன் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப ஹஸ்பண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல ஒய்ஃப் எடுத்துக்கலாம். எப்படி கேட்டுக்கிறாங்க, ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு பி. இந்த பி என்பவர் பிக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க. ஸோ இங்க இருந்து கேட்கிறாங்க. அப்போ உங்க ஒய்ஃப். சரிங்களா? ரைட். அடுத்தது அடுத்து பாருங்க, சில்லாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கும். ஆல் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப்ஸ். அப்ப பாருங்க, ஆல் கேண்டில்ஸ், இந்த கேண்டில்ஸ் எல்லாமே எப்படி அப்படின்னா ஆல் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து ஆல் லேம்ப்ஸ் ஆர் பல்ப். ஓ, எல்லா லேம்புமே எப்படின்னா பல்பா. சரி சார், இப்ப இதுல இருந்து கன்க்ளூஷன் நம்ம பார்க்க போறோம். ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்ப்ஸ். ஆமா, இந்த இருக்கு கேண்டில்ஸ். ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்ப்ஸ். ஆமா கரெக்ட். ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா கேண்டில்ஸ் இங்கதான் இருக்கு, பல்ப் அத்தா தண்டி இருக்கு. அப்ப எல்லா பல்புமே கேண்டிலா? அது கிடையாது. ஸோ அப்போ ஒன் ஒன்லி கரெக்ட். சரிங்களா? அப்படி அடுத்த கேள்வியை நோக்கி நாம் நகர்கிறோம். அப்படி நகர்ந்தோம் அப்படின்னா ஃபைனல் மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னு பாயிர மாதிரி கொஸ்டின் அப்படின்னு நினைச்சு நம்ம பாயிரும். அப்போ 5 + 2 + 4 + 3 கூட்டினா 14 வருது. இன்டு 2 போட்டோம் அப்படின்னா 28. சூப்பர். எஸ். ஸோ இப்போ ஒட்டு மொத்தமா சுத்தி இருக்க எல்லா நம்பரையும் கூட்டிட்டு அதுல என்ன வேல்யூ வருதோ அதை 2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, வெற்றி அப்படின்னு நம்ம அங்க போறோம். இங்க சுத்தி இருக்க எல்லாத்தையுமே கூட்ட போறோம். கூட்டணும் அப்படின்னா 8 + 8 16, 16 + 4 20. அப்ப 20 + x. சரிங்களா? எப்படி 20ஓட அந்த என்னன்னு தெரியல இல்லையா, அந்த கொஸ்டின் மார்க் அதையும் கூட்டணும். அதை கூட்டினா ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அதை ஒய்ன்னு வச்சுக்குவோம். அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 12 கிடைக்கும். ஓகேயா? புரிஞ்சிருச்சா? ரைட். அப்ப அந்த ஒய் என்னவாக இருக்கும், ஒய் 6ஆ இருக்கும். நான் சொல்றது புரியுதா? அப்போ சுத்தி இருக்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர ஆன்சரை 2ஓட மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, அங்க பாருங்க, அப்போ 20 + x = 6 அப்படின்றத எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது, அப்ப 6. சரிங்களா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னடா, 6 - 20 -14. சூப்பரு. அப்ப இந்த இடத்துல -14 வந்திருந்ததுன்னா நம்ம எடுத்த லாஜிக் கரெக்ட். ரீசனிங் பொறுத்த வரைக்கும், மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 ஹாப்பினஸ் நமக்கு இருக்கும். முதல்ல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஹாப்பினஸ். ரெண்டாவது, அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம்னா ரெண்டாவது ஹாப்பினஸ். மூன்றாவது, கண்டுபிடிச்ச ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா மூணாவது ஹாப்பினஸ். ஆனா எனக்கு ஆப்ஷன் அப்படி இல்லவே இல்லை. உடனே முடிவு பண்ணிடக்கூடாது கொஸ்டின் தப்பு அப்படின்னு. வேற ஏதோ ட்ரிக் இருந்திருக்கும், அந்த ட்ரிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து என்னடா ட்ரிக் இருக்கு அப்படின்னா, நமக்கு காலங்காலமா இருக்கு ஒரே ட்ரிக், என்னது, ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரை கூட்டி கழிச்சு பார்ப்போம், ஏதாவது பண்ணுவோம்ல. அதே மாதிரி இங்கேயும் நம்ம பண்ணி பார்க்க போறோம். கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ மேலே கீழேன்னு. அப்போ 25. சரி, பிளஸ் இதன 16. இதெல்லாம் 5 + 4. அப்போ 5² + 4² கூட்டணும்னா நமக்கு எவ்வளவு வந்துருது, இது ரெண்டையும் கூட்டணும்னா 25 + 16 41 கிடைச்சிருது. அப்போ 3² 9, 2² 4. சரி, இதை கூட்டணும்னா 13 கிடைச்சிருது. ஓகேயா? ரைட். ஸோ ஓவராலா கூட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது, 54ன்னு வருது. 54க்கும் 28க்கும் சம்மந்தம் இல்லை.
ஒருவேளை அது 27 இருந்ததுன்னா எனக்கு ஓகே சந்தோஷம். ஆனா 28 என்னடா பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்பயே இதை மைனஸ் பண்ணா எனக்கு 28 கிடைக்குது. கிடைச்சிருச்சா? ஓகே, அப்ப இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்கிறதுல ஸோ மேல இருக்கிறது கீழே இருக்குது. அப்ப 8 ஸ்கொயர் என்னது 64, 4 ஸ்கொயர் என்னது 16. ஸோ அப்ப இதை கூட்டிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 80 கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அடுத்து இங்க என்ன பண்றோம் 8 ஸ்கொயர்னா 64. இது என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். அது என்னன்னு தெரியல, நான் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இங்க நம்ம மைனஸ் தானே பண்ணோம், அப்போ அதே தான் இங்க பண்ண போறோம். இப்போ என்ன பண்றோம்னா 80ல இருந்து மைனஸ் 64 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் நம்ம கிடைச்சிருச்சு 12 அப்படின்றது கிடைக்குது. கிளியர் ஆகுறோமா என்ன அப்படின்னு? நான் எழுதியிருக்கிறது புரிஞ்சிருக்கா? சூப்பருங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இப்போ மேல இருக்கிறது கீழே, அப்ப நார்த் அண்ட் சவுத் ஸ்கொயர் பண்ணி அதுல வர ஆன்சரை ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரோட மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதான் இங்க எழுத போறோம். சரி, ஸோ அப்போ இங்க இதைத்தான் நம்ம பண்ண போறோம். பண்ணோம்னா 80 மைனஸ் காமனா இருக்குது இல்லையா? ஸோ இதை என்ன பண்ணலாம்னா 80 மைனஸ் 64 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கிடைக்குது. அப்ப 80 மைனஸ் 64 என்ன ஆயிரும் 16 வந்துடும். 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 இல்லைங்களா? அப்போ இங்க பாருங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் அப்படியே வச்சுட்டு 12 இந்த 16 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 16 போயிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருது 2 அப்படின்னு கிடைச்சிருது. சரிங்களா? அப்போ நல்லா பாருங்க, நம்ம எடுத்த திட்டத்தின் அடிப்படையில இங்க 2 அப்படி போட்டாதான் ஆன்சர் கரெக்டா இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன், ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு முக்கியம்ல. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா 8 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் 64 பிளஸ் 16 80 வருது. அப்போ அதே மாதிரி 8 ஸ்கொயர் 64 பிளஸ் 2 ஸ்கொயர்னா 4 கூட்டினோம்னா 68 வருது. மைனஸ் பண்ணா 12 ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப இதுக்கு ஆன்சர் 2 தான். சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சிருச்சா? டன். சூப்பர்ங்க. ஸோ அப்போ அடுத்த கேள்வி நோக்கி நகர்கிறோம். பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஈஸியா போடக்கூடிய ஒன்று தான். In how many ways a committee consisting of 3 men and 5 women can be formed from 5 men and 6 women? 5 ஆண்கள் 6 பெண்களில் இருந்து 3 ஆண்கள் 5 பெண்கள் கொண்ட ஒரு குழுவை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஈஸியா பண்ணலாம். அப்ப எத்தனை மென் 5 பேர் இருக்காங்க, 5ல இருந்து எத்தனை பேரை 3 பேரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ 5C3 கண்டுபிடிச்சா போதுமா? இன்ட்டு எத்தனை விமன் 6 பெண்கள்ல இருந்து 5 பெண்களை கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப 5C3 என்ன பண்ணுவோம்? இப்ப 5 போட்டு 5 மைனஸ் 3 என்னது 2 ஃபேக்டோரியல் வந்துடும். 3 அப்படியே எழுதுவோம் 3 ஃபேக்டோரியல் மல்டிப்ளை பை 6 5னா ஈஸியா பண்ணலாம். அப்போ 6 ஃபேக்டோரியல் தான். சரிங்களா? 6 ஃபேக்டோரியல். அப்போ 6 மைனஸ் 5 1 ஃபேக்டோரியல். இது ஒரு 5 ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ எழுதணும் அப்படின்னா இங்க 3 இருக்கிறதுனால 5 இன்ட்டு 4 மட்டும் நான் எழுதுறேன். இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னா 1 இன்ட்டு 2 2 இன்ட்டு 1னா இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் அப்படியே நான் வச்சுக்கிறேன். அடிச்சோன்னா முடிஞ்சு. இங்க அடிச்சோன்னா ஓகே. அப்போ இங்க 10 வந்துடுது. மல்டிப்ளை பை 6 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 ஃபேக்டோரியல் 6 மட்டும் தான் வரும். ஏன்னா 6C5னா அதாவது இதை எப்படி சொல்லுவோம்னா NCn-1 is equal to n அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே, எனக்கு இந்த ஃபார்முலாவே தலைவலிக்குது வாத்தியாரே. பிரச்சனையே கிடையாது, அப்படியே போடலாம் வாங்க. 6 ஃபேக்டோரியல்னா 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் அப்படிதானே. இங்க 1 ஃபேக்டோரியல்னா 1 தான். 5 ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கிறோம். 2 அடிச்சிட்டோம்னா 6. அப்போ 10 இன்ட்டு 6 60 தான் அதுக்கு ஆன்சர். புரிஞ்சிருச்சா? டன்னா? ஓகே, அப்போ இது ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா எத்தனை மென் எத்தனை விமன்றதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம். அப்போ டோட்டலா 60. அடுத்தது a box contains, திரும்பவும் அதே மாதிரி தான் போல, 2 white balls, 3 black balls, 4 red balls. ஒரு பாக்ஸ்ல இத்தனை இருக்காங்க. in how many ways can 3 balls be drawn from the box? இப்படியே நிறுத்தியிருந்தாங்கன்னா சந்தோஷமா 2 3 5 5 4 9. அப்போ 9C3 போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஏன்னா மொத்தமா இருக்க 9 பால்ல இருந்து 3 பாலை நான் கண்டுபிடிக்கணும். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னன்னா if at least 1 black ball is to be included in the draw அப்படின்றாங்க. அப்ப நம்ம மொத்தமா 3 பால் எடுக்கிறோம் இல்லைங்களா?
இந்த 3 பால் எடுக்கிறதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பாலாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு பாலாவது இருக்கணும், அந்த ஒரு பால் பிளாக்கா இருக்கணும் அப்படின்றாங்க. கருப்பு சிட்டுக்காரனா இருந்திருப்பாங்க போல, கண்டிப்பா எனக்கு கருப்பு பால் வேணும் அப்படின்றாங்க. சரி, அப்ப என்ன சார் பாசிபிள்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பால், ஏன்னா மினிமம் ஒன்னாவது பிளாக்கா இருக்கணும்னு சொல்றாங்களா, ஸோ அப்போ ஒரு பால் மட்டும் நம்ம பிளாக் பாலா வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மற்ற 2 பாலுமே என்னன்னா வேற கலர் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2 பால் அதுல பிளாக் பாலா இருக்கலாம். ஏன்னா அவங்க மினிமம் 1 இருக்கணும்ன்றாங்க. அப்ப இதுல மினிமம் 1 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஓகே. அப்போ ஒரு பால் எப்படி இருக்குன்னா அதர் பால், மற்ற பாலா இருந்திருக்கலாம். சரிங்களா? அடுத்து எப்படின்னா 3 பாலுமே பிளாக் பாலு. சரிங்களா? அப்போ 0 பால்ஸ், மொத்தமே 3 தானே, மத்த பால் எதுவுமே கிடையாது, எல்லாமே பிளாக் தான்ப்பா அப்படின்னு அவன் கொடுத்த கேள்வியில அட்லீஸ்ட்னு கொடுத்திருக்கான். அப்ப மினிமம் ஒரு பாலாவது எனக்கு பிளாக் பால் இருக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்கான் இல்லைங்களா? சோ இதை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்போ பாருங்க, அப்போ ஒயிட் பால் 2 இருக்கு, பிளாக் பால் 3 தான் மொத்தம் இருக்கு, ரெட் பால் 4 இருக்கு. இப்ப 3 பிளாக் பால் இருக்கு. அப்ப அதான் நம்ம எடுத்துக்க போறோம். ஒரு பால் பிளாக்னா அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? மொத்தமா இருக்கிறது பிளாக் எத்தனை? 3 இருக்கு. அப்போ 3 பிளாக்ல இருந்து 1. சரிங்களா? மல்டிப்ளை பை 2 பால் அதர் பால். அப்ப மத்தது என்னென்ன இருக்கு? 2 ஒயிட் இருக்குது, 4 ரெட். 6 பால்ல இருந்து 2 எடுக்க போறோம். அப்போ 6 பால்ல இருந்து 2 எடுக்க போறோம். ஓகேயா? சரி, ஸோ அப்படிதான் இங்க நம்ம போட போறோம். 2 பால் பிளாக் பால் அப்படின்றாங்க. அப்போ மொத்தமா இருக்க 3ல 2 பால் பிளாக் பால். சரி, ஸோ அடுத்து ஒரு பால் அதர். அப்போ 6 பால்ல ஒரே ஒரு பால் மட்டும் மத்த கலர் பால். சரி, ஸோ அடுத்து 3 பாலுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா பிளாக் பால். மல்டிப்ளை பை 6 பால்ல இருந்து 1 கூட எடுக்கல, 0. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இதைத்தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஈஸியா போட்டுடலாம் பாருங்க. அப்ப 3C1 என்ன வந்துரும்? 3 ஃபேக்டோரியல் divided by 2 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பை 6C2னா 6 ஃபேக்டோரியல், 6 minus 2 4 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். அப்போ இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுமா ஒவ்வொரு கேஸா? அப்போ 3 ஃபேக்டோரியல்னா 2 2 போயிடும், 3 தான் நிற்கும். சரிங்களா? 6 ஃபேக்டோரியல்னா அப்போ 6 into 5 into 4 ஃபேக்டோரியல் divided by 4 ஃபேக்டோரியல் அப்படி வச்சுக்கலாம். 2 into 1, 4 4 கேன்சல் ஆயிரும், 2ல அடிச்சோம்னா 3. அப்போ 3 into 3 into 5 3 சார் 15 3 சார் 45 அப்படின்றது நமக்கு ஆன்சர் கிடைக்குது இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. ஒரே ஒரு பிளாக் பால் இருந்துச்சுன்னா 45 ஆன்சர். சரி, ஸோ அடுத்து பாருங்க 3C2 அப்படின்றாங்க. அதை எப்படி எழுதுவோம்? 3 ஃபேக்டோரியல், 3 minus 2னா அது ஒரு 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு 6C1றாங்க. அப்போ 6 ஃபேக்டோரியல், 6 minus 1னா 5 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல் அப்படியே எழுதுறோம். சரி, இதுல பார்த்தா 2 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால இது 3 மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ 3 into 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் 1 தான், 2 ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்க போறேன், ரெண்டையும் அடிச்சிடலாம். மல்டிப்ளை பை 6, அப்போ 6 into 5 ஃபேக்டோரியல் போட்டீங்கன்னா அப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்குது, 1 ஃபேக்டோரியல் 1 தான். இது ரெண்டு அடிச்சிட்டோம்னா 6. அப்போ இங்க 3யும் 6ம் தான் இருக்கு, 6ம் 3யும் 18 அப்படின்னு கிடைக்குது. அப்போ பாருங்க, 2 பிளாக் பால் இருந்து ஒரு இன்னொரு பால் இருந்துச்சுன்னா 18 வேஸ் அப்படின்னு நமக்கு தெரியுது. சரி, ஸோ இது என்ன சார்? இது பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. 3C3னா 1 தான் ஆன்சரா இருக்கும், 1 தான். 6C0னாலும் 1 தான். 0 ஃபேக்டோரியல் இஸ் 1. சரிங்களா? அதனால அப்போ 1 into 1 தான். இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாவே எழுதணும் அப்படின்னா அங்க பாருங்களேன். 3 ஃபேக்டோரியல்னா 3 divided by 3 minus 3 0 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் அடிச்சோம்னா 0 ஃபேக்டோரியலுக்கு 1 தான் வந்துருச்சா? பாருங்க 6C0ன்றாங்க, 6 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் அடிச்சுட்டு 0னா 1 தான். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இங்க 1 கிடைக்குது. அப்ப 3மே பிளாக்கா இருக்குன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. கிளியரா இருக்குமா? இப்ப அவங்க கேட்ட மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ 45 plus 18 plus 1 அப்படின்னா டோட்டலா 64 அப்படின்றது நமக்கு ஆன்சர். கிளியரா இருக்குமா? எப்படி எடுத்திருக்கோம் தெரிஞ்சிருச்சா? சூப்பர். ஸோ அடுத்த கேள்வி நோக்கி அப்படியே நகர்கிறோம். இந்த கிவன் ஃபிகர், ஸோ ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அதுல ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இப்போ நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா இதை அப்படியே ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதை மட்டும் வச்சு பாருங்க. ஸோ
இதை மட்டும் வச்சு பார்த்தோம்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இங்க இருக்குது அங்க மாறி இருக்குது இல்லையா? ரைட்டுங்க. ஸோ இப்போ செகண்ட் ஒன்று பார்க்குறோம். செகண்ட் ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணாதான் அப்படி இருக்கும். சரி, ஸோ இப்போ இது என்ன பண்றோம் அப்படின்னா இதையும் ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் இல்ல இதை கிளாக் வைஸ்ல பண்ணாலும் இதே தான் வரும். இது பிரச்சனையே கிடையாது. இது ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்ணாலும் இதான் ஆன்சரு, கிளாக் வைஸ்ல பண்ணாலும் இதே தான் வந்திருக்கும். பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுக்க போறோம். ஸோ இது என்ன சார் பண்றாங்கன்னா இதையும் கிளாக் வைஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சரி. ஸோ நல்லா பாருங்க, இது ட்ரிக்கான ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இங்க இந்த 3, 2 ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. 1, 4ம் கிளாக் வைஸ்ல பண்ணியிருக்கிறாங்க சார். சரியா? ரைட். இப்போ இதுல சூஸ் த பெஸ்ட் எடுத்து பாக்குறப்ப இந்த 3 கிளாக் வைஸ்ல பண்ணாலும் இதான ஆன்சர். அப்போ இதையும் நான் கிளாக் வைஸ்னு எடுத்துக்கிட்டா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்குது. அப்ப 2 தான் ஆன்சர். சரிங்களா? ஒரு சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி மாட்டும், ஈஸி தான் அது. அடுத்த கேள்வி, a piece of ice floats on water. அப்போ ஐஸ் இருக்குது இல்லையா, ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது அப்படின்றாங்க. எப்ப மிதக்கும்? அடிக்கடியா, சில நேரங்கள்ல, ஒருபோதும் மிதக்காதா, எப்போதுமே மிதக்குமா? பனிக்கட்டினா தண்ணியில மிதக்கதான் செய்யும். ஸோ இப்போ எப்போதும். சரிங்களா? லாஜிக்கலா வெர்பல் ரீசனிங் இது. அடுத்து, in a class 2/5 of the students are girls. ஒரு கிளாஸ்ல 5ல் 2 பங்கு மாணவர்கள் மாணவிகள் தான், கேர்ள்ஸ் தான். அந்த ரெஸ்ட் ஆர் பாய்ஸ். சரி, அப்போ இதையே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அப்போ இதையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அப்போ 5 2னா 40 கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பாய்ஸ் அப்போ 60 பாய்ஸ் இருக்கிறாங்க. எடுத்தாச்சு. சரிங்களா? எஸ். இஃப் 1/5 ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் 1/4 ஆஃப் த பாய்ஸ் ஆர் ஆப்சென்ட். அப்போ இப்ப நமக்கு இருக்கிற கேர்ள்ஸ் 40 பேரு, பாய்ஸ் 60 பேர். இப்ப இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1/5 ஆஃப் கேர்ள்ஸ். அப்ப 40ல 1/5 அப்படின்னா எத்தனை பேர் வந்துருவாங்க? கிட்டத்தட்ட அப்போ 1/5னா 8 கேர்ள்ஸ் வந்துருவாங்க. கரெக்டா? 40ல 1/5னா அப்ப 8 கேர்ள்ஸ். 40 டிவைடட் பை 5 போட போறோம், 8. அப்போ 1/4 ஆஃப் த பாய்ஸ். அப்போ 60 இன்டு 1/4 போட்டோம்னா அப்போ கிட்டத்தட்ட இதுல 15. இவங்க எல்லாம் ஆப்சென்ட் தான். சரி, which part of total number students are present? அப்போ டோட்டல் பண்ணோம்னா 23 கிடைக்குதா? அப்போ 23 பேர் ஆப்சென்ட்னா அப்ப எவ்வளவு பேர் பிரசன்ட்ன்றாங்க? 23. அப்ப 100ல இருந்து 23 மைனஸ் பண்ணா 77 பேர் அப்ப வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? சோ இப்ப கொடுத்தது ரொம்ப ஈஸியா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ 77 மாணவர்கள் பிரசன்ட், 23 பேர் ஆப்சென்ட். முன்னாடிலாம் டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியே கொடுத்திருப்பாங்க 23/100 அப்படின்னு ஆப்ஷன் ஏல கொடுத்திருப்பாங்க. நம்ம ஆட்கள் ஆன்சர் வந்தோடனே நான் சொன்னேன்ல 3 இன்பங்கள் அப்படின்னு, அந்த 3வது இன்பமும் கிடைச்சிடும். ஆப்ஷன் ஏ 23/100 அப்படின்னு. கேர்லெஸ் மிஸ்டேக்கா இருந்திருக்கும். சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபேக்டோரியல் பேஸ் பண்ணி போடணும். அப்படி கொடுத்துட்டாங்கன்னா மொதல் விஷயம் நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அப்போ எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 இருக்குது. இந்த 12 எப்படி இப்படி பிரிக்கலாம்? 6 × 2ன்னு பிரிக்கலாம், 4 × 3ன்னு பிரிக்கலாம் இல்லைங்களா? ரைட். ஸோ இதுதான் மேஜரா பிரிக்க முடியும். 6 × 2 அப்ப 6 6 பிரிக்க முடியலாமா? ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 பிரிச்சாச்சு. சரிங்களா? ஓகே, பிரிச்சாச்சு. 6 6 பிரிச்சு பார்க்கும். பிரிச்சு பார்த்தாலே கம்பேர் பண்றோம். இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் ஏ, இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் ஏ. ஓகேயா? இங்கேயும் ஏ, இங்கேயும் ஏ. ஓகே, நல்லது. லாஸ்ட் டிஜிட் முடிகிறது இங்க ஏ, இங்க டேஷ் இருக்குது. அதுக்கு முந்தின டிஜிட் இங்க பி, அப்ப இங்கேயும் பி. ஓகே, கம்பேர் பண்ணலே சரியா வந்துருச்சு. அப்ப இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ உங்க பாருங்க 6 6 பிரிச்சு வச்சிருக்கேன் நான். ஓகேயா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஏ, இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஏ. அடுத்து இங்க பி இருக்கு, இங்க டேஷ் இருக்கு. அப்ப இங்க நான் பி போடுறேன். சரிங்களா? 3வது டிஜிட் இங்கேயும் டேஷ், இங்கேயும் டேஷ். 4வது டிஜிட் இங்க ஏ இருக்கு, இங்க டேஷ். அப்ப இங்க ஏ போடுறேன். 5 இங்கேயும் பி, இங்கேயும் பி. 6 இங்க ஏ இருக்கு, இங்க ஏ. சரிங்களா? கிளியர் ஆக்குறோமா? ஓகே, இந்த 2 டேஷுமே டேஷாவே இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. சரி, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்க டேஷை பேஸ் பண்ணி பார்க்க போறோம். அப்ப முதல் டேஷ் தரல, 2வது டேஷ்க்கு ஏ இருக்கு, 3வது டேஷ்க்கு பி. அப்போ ஏபி 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 இருக்கான்னு பாக்குறோம். இது எலிமினேட் பண்ணிடுறோம், இதையும் எலிமினேட் பண்றோம். இங்க ஏபி இருக்கு, இங்கேயும் ஏபி இருக்கு. சரிங்களா? ரைட்டுங்க, ஏபி இருக்கு. இங்க முடிகிறது ஏ இருக்கா? ஏ. இங்க முடிகிறது பி. அப்ப இது வராது, இதுதான் ஆன்சர். கிளியர் ஆக்குறோமா? ஓகே, இது ஒரு ட்ரிக்.
சரியா? நான் 6 2ன்னு பிரிச்சு எடுத்தா இருக்குது. 4 3 பிரிச்சு பார்க்க போறேன். 4 4 பிரிச்சு பார்க்க போறேன். இது தெரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப ஈஸியானதுதான். ஓகே, 4 4 பிரிச்சு பார்க்க போறேன். இப்போ 4 4 பிரிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் டிஜிட் ஏ, இங்கே பி. சோலி முடிஞ்சு 4 4 பிரிக்க கூடாது. என்ன புரியுதுங்களா? 4 4 பிரிச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறேன். இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. ஓகே, சோ அப்ப 4 4 பிரிக்க வேணாம். அடுத்து இப்ப 3 3 பிரிச்சு பார்க்க போறேன். 3 3 3. அப்ப முதல்ல இங்க ஏ இருக்கு, இங்க டேஷ், இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. அப்போ இது ஏ தான். ஓகேங்க. ஸோ ரெண்டாவது டிஜிட் இங்க பி இருக்கு, அடுத்து இங்கேயும் பி இருக்கு, இங்க ஒரு டேஷ் இருக்கு இல்லைங்களா? ரெண்டாவது டிஜிட் இங்க டேஷ் இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. அப்ப ரெண்டாவது டிஜிட் பி தான். ஓகே, மூணாவது டிஜிட் டேஷ் இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க டேஷ் இருக்கு, இங்கேயும் டேஷ் இருக்குது. அப்போ இது ஏ அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா ஏ ஏ ஏ. இப்ப நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஏஏ பிஏஏ ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. அப்ப அதான் ஆன்சர். கிளியரா இருக்குமா? ஷுவரா? என்னென்ன? எஸ், பெட்டர் இத நம்ம, ஏன்னா மூணாவது டிஜிட் எல்லாமே பிளாங்கா இல்ல, ஒரு டிஜிட் தவிர. அப்ப இங்க மட்டும்தான் ஏ இருக்கு, மற்றது எல்லாமே டேஷா இருக்கு. நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவோம் நம்ம. அதனாலதான் நான் 6 வச்சு உங்களுக்கு எடுத்து காட்டினேன். சரிங்களா? 6 வச்சு எடுத்தா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல, அது ஈஸியாவே இருக்கும். அடுத்தது ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க சார். ஸ்டடி த டயக்ராம் பிலோ. சரி, படிச்சிருவோமா? என்ன கேட்டிருக்கிறாங்க? ரெப்ரசன்டிங் யூத். அப்ப யூத்னா இந்த வட்டம் தான். இந்த வட்டத்தை மட்டும் தான் அப்ப நம்ம பார்க்க போறோம். வட்ட செயலாளர் வண்டுமுருகன் மாதிரி இந்த வட்டத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்டு அப்படின்றாங்க. அப்ப எம்ப்ளாய்டு, இவங்க எல்லாம் எம்ப்ளாய்டுனா அப்ப இவங்க எல்லாம் போயிருவாங்க. இங்க இந்த ரெண்டுல தான் அன்எம்ப்ளாய்டு பட் நாட் எஜுகேட்டட். அப்ப அன்எம்ப்ளாய்டுனா இந்த ரெண்டு கேட்டகரி தான். அப்ப படிச்சு வேலை இல்லாதவங்கன்னா 3, ஏன்னா எஜுகேட்டுக்குள்ள வந்துடும். அப்போ 2 தான் ஆன்சர். சரிங்களா? எஸ், ஈஸியா சொல்லலாம். ஸோ இந்த சம் எடுத்துக்கிட்டோம்னா 2 இஸ் ஆப்போசிட் டு 3 அப்படின்றாங்க. சரி, ஸோ அதை அப்படியே வச்சுக்குவோம். அப்போ 2, இந்த 2க்கு பின்னாடி தான் 3 இருக்கு, அண்ட் திஸ் அட்ஜசன்ட் டு 4 and 6 அப்படின்றாங்க சார். சரிங்களா? ஓகே, and is adjacent to 4 6. சரிங்களா? 2 is adjacent to 4 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2க்கு பேக் சைடு இந்த இடத்துல இருக்கிறது தான். ஓகேயா? சப்போ அந்த இடத்துல இதுக்கு பின்னாடி தான் இதுக்கு நேரா 3 இருக்கு. சரி, இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நெசசரிலி ட்ரூ அப்படின்றாங்க. சப்போ இதுதான் இருக்குது அப்படின்னா 2 3 ஆப்போசிட்ல இருக்குதுன்னா இங்க முன்னாடி 1 5 அப்படின்னு இருக்கும், இதுக்கு கீழே 1 5 இருக்கும். சரி, சப்போ 1 இஸ் ஆப்போசிட் டு 5 அப்படின்றாங்க, வாய்ப்பே இல்லை. 4 is opposite to 6 அப்படின்றாங்க, அதுக்கும் வாய்ப்பே இல்லை. 4 is adjacent to 2 6 அப்படின்றாங்க. 4 is adjacent to 2 and 6 இல்ல, adjacent to 2 and 6 கிடையாது. ஸோ அப்போ இதுக்கும் வாய்ப்பு இல்லை. 1 is adjacent to 2 3ன்றாங்க. அப்போ 1 is adjacent to 2 3 அப்படின்னா ஆமா, ஏன்னா 1 இங்க இருக்குது. ஸோ 1க்கு 2 பக்கமே 3. அப்போ 1 அப்படின்னு 2 3க்கு அட்ஜசண்டா இருக்கா? எஸ், அது கரெக்ட். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்மளால ஈஸியாவே டைஸா ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்தது ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். இது ஆங்கிலத்தில் பார்த்தா தான் சேஃப், அதனால ஆங்கிலத்தை வச்சே போட போறோம். ஏ இஸ் பி சிஸ்டர் அப்படின்றாங்க. ஸோ ஏ அப்படின்றவங்க யார் அப்படின்னா பியோட சிஸ்டர். சரி சார், ஆனா மைனஸ் போட்டா கேர்ள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளஸ் போட்டா பாய். அப்போ ஏ இஸ் பி சிஸ்டர். சி இஸ் பிஸ் மதர். அப்ப பியோட மதர் யாரு அப்படின்னா அதான் சி. சரிங்களா? சி வந்து பியோட மதர். டி இஸ் சிஸ் ஃபாதர். எங்க அப்பா, இந்த டி யாருன்னா சியோட அப்பாமா. அண்ட் இ இஸ் டிஸ் மதர். இ அப்படின்றது எதுன்னா டியோட மதரா. எத்தனை தலைமுறை, கொள்ளு பேத்தி வர வந்துருச்சு போலயே. சரி, தென் how is A related to D அப்படின்றாங்க. ஓகே, அப்ப இவங்க தேவையே இல்லை, இங்க இருக்கு டி. ஓகே, டி வந்து ஆண், இவருடைய பொண்ணு தான் சி, சியோட குழந்தை அவங்களுடைய சிஸ்டர் தான் ஏ. சரி, இப்போ இவங்களுக்கான டிஃபரன்ஸ் என்றதான் பார்க்க போறோம். சேம் ஃபேமிலி, அப்ப மூன்றாவது தலைமுறை இல்லையா? அப்போ டிக்கு ஏ என்னணும், இது நெகட்டிவ்ல இருக்கிறதுனால ஏ அப்படின்றது டிக்கு கிராண்ட் டாட்டராக இருக்கும். சரிங்களா? அப்ப ஏவுக்கு டி யார் அப்படின்னா கிராண்ட் ஃபாதராக இருக்கும், பிளஸ் போட்டிருக்கும். சரியா? அப்போ ஏ தான் ஆன்சர்.
இந்த ஜெனரேஷனை மட்டும் கரெக்டா நம்ம பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டோம்னாலே போதும், ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்தது பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அ விமன், ஒரு பெண்ணை காட்டி ராஜ் என்ன சொல்றாருன்னா, ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை ஒய்ஃப் சிஸ்டர் அப்படின்றாங்க. சரி, ஸோ முதல்ல ஒய்ஃப் எடுத்துக்க போறோம். ஒய்ஃபோட சிஸ்டர், சரிங்களா, அந்த சிஸ்டரோட டாட்டர், ஆல் கேர்ள்ஸ் தான், ஸோ பிரச்சனையே இல்லை. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஒய்ஃபோட சிஸ்டரோட டாட்டர். ஓகே, ஹவு இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ராஜ் ரிலேட்டட் டு தட் உமன்? அப்போ ராஜோட ஒய்ஃப் இந்த பெண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா, அப்போ டாட்டர்னா இந்த சிஸ்டர் தான் அம்மா, அம்மாவோட கூட பிறந்த அக்கா. அப்போ இந்த டாட்டர் இவங்க என்ன வேணும்? ஆன்டி வேணும். பெரியமா இல்லைன்னா சித்தியாக இருக்கும். கிளியர் ஆக்குறோமா? ஆன்டி. அடுத்து பாருங்க, ஒரு செர்டைன் கோடட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. 481 மீனா ஸ்கை இன் த ப்ளூவா, 246னா சி இன் த டீப். இதெல்லாம் ஆதி காலத்துல கேட்ட கொஸ்டின் ஸ்டில் கேட்குறாங்க. சிம்பிள். அப்போ ஸ்கை இன் ப்ளூ, இன் இங்க காமனா இருக்கு, சி இன் டீப், இன் காமனா இருக்கு. அப்போ இன் காமனா இருக்க மாதிரி 4 தான் ரெண்டு இடத்துலையும் காமனா இருக்கு. சரி, ஸோ அப்போ முடிஞ்சிருச்சு. சரி, ஸோ அடுத்ததான் பார்க்க போறோம். 6 night 8 மீன்ஸ் சி லுக்ஸ் ப்ளூவா, சரிங்களா. ஸோ அப்போ இங்க சி, இங்கேயும் சி காமனா இருக்கு. அப்ப ரெண்டு இடத்துலயுமே காமனா இருக்கிறது 6 இல்லைங்களா. அப்போ 6 அப்படின்றது சி கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா. ஓகே, ப்ளூ அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன்று, ப்ளூ ப்ளூ. அப்போ ஃபர்ஸ்ட் 481க்கும் இதுல 8 காமனா இருக்கு. 8 வந்து ப்ளூ, சரிங்களா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, லுக்ஸுக்கு என்னன்றாங்க. அப்போ 8 ப்ளூ அப்படின்னா 6 சி, அப்போ மிச்சம் இருக்கிறது 9. 9 தான் ஆன்சர். சரியா, ஈஸியா சொல்லிடலாம். ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 1, இது 5, H 8, இது 12. சரி, அப்ப இதை வச்சு நம்ம ஆட் ஒன் அவுட் சொல்ல முடியாது. அடுத்து போறோம். ஸோ பி எஃப் ஜே என், பி 2, சரிங்களா. ஸோ எஃப் 6, 10, ஜே என் அப்படின்றது 14. ஓகே, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலே 4 4 கூடி இருக்கானா, 1ல இருந்து இது 4 கூடி இருக்கு 5, ஆனா அப்புறம் 3 கூடி இருக்கு, திரும்ப 4 கூடி இருக்கு. ஓகே, ஆனா இது 2ல இருந்து 6 4 கூடி இருக்கு, 6ல இருந்து 10 4 கூடி இருக்கு, 10ல இருந்து 14 4 கூடி இருக்கு, 4 4 கூடி இருக்கு. இந்த ரெண்டு பேர்லயே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. வேற மாதிரி இருக்காங்க. மூன்றாவதா பாக்குறோம் HLPT அப்படின்னு. H வந்து 8, சரிங்களா. L வந்து 12, Pன்றது 16, டீன்றது 20. சூப்பர். அப்ப எல்லாம் 4 4 4 இருக்குது. அப்போ பியும் சியும் சேம் கேட்டகரியில இருக்கிறாங்க. அப்போ ஆப்வியஸா ஏதான் ஆன்சர்னு டியை பார்க்காமலே நிறைய பேர் அங்கே போய் சொல்லிடலாம் ஏதான் ஆன்சர் அப்படின்னு. ஏன்னா அதான் மாத்தி மாத்தி இருக்குது. பட் டி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா எம் அப்படின்றது 13, சரிங்களா. ஸோ கியூ அப்படின்றது 17, வி அப்படின்றது 22, வி 22, Z 26. ஸோ அப்போ 13ல இருந்து 17 கரெக்டா இருக்குது 4, 22ல இருந்து 26 4 கரெக்டா இருக்கு, 17ல இருந்து 4னா 21. அப்போ 21னா விக்கு முன்னாடி இருக்கு யூ வந்து இருந்திருக்கணும், சரிங்களா. ஸோ யூ வந்திருக்கணும், அவங்க வி கொடுத்துட்டாங்க. ஸோ மேபி யூவை தான் மாத்தி வியா கொடுத்துட்டாங்க அவங்க. சரியா, ரைட்டுங்க. ஸோ அதனால ஏயா டியா நமக்கு தெரியல. அதனால அந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் கமிட்டி கொடுத்துட்டாங்க. முன்னொரு காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஏடி ரெண்டுக்குமே ஆன்சரா கொடுப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, டிஎன்பிசி தெளிவாயிட்டாங்க. நாமளும் தெளிவா படிச்சுக்கணும். சரி, ஸோ அடுத்து பார்க்குறோம். சேம் ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எவாபரேஷன் அப்படின்னா ஆவியாருது, கிளவுட்னா மேகம், ரெயின்னா மழை. அப்போ ஆவியாகி மேகத்துக்கு போய் மேகத்திலிருந்து மழையா வருது. அப்போ அடுத்தடுத்த ப்ராசஸ். ஸோ அப்போ அதே மாதிரி ஸ்னீசிங், காஃப், கோல்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் கிடையாது. ஆக்சிடென்ட், இன்ஜுரி, பெயின். நம்ம ஆக்சிடென்ட் ஆகி காயப்படும், காயப்பட்டா வலிக்கும். அப்போ இதுதான் கரெக்டா இருக்கு, சரிங்களா. எஸ், டேனிங், லெதர், பர்ஸ். இது லெதர் தான் முன்னாடி இருக்கணும், லெதரை டேர்ன் பண்ணி அதுல இருந்து பர்ஸ். அப்போ லெதர் இங்க வந்திருக்கணும், அப்புறம் டேர்னிங் வந்திருக்கணும். அப்படின்னா இது ஆன்சர் மாத்தி கொடுத்துருக்காங்க. சரியா, சரி. ஸோ அடுத்து பட்டு, ஃப்ளவர், ஃப்ராக்னன்ஸ். இது எப்படி அரேஞ்ச் பண்ண எனக்கு தெரியல. ஏன் முதல்ல மொட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் மனம் வந்துடும், அதுக்கப்புறம் ஃப்ளவர் நினைக்கிறேன். பூத்ததுக்கு அப்புறம் தான் பூவுக்கு வாசனை இருக்குமா இல்ல மொட்டா இருக்கிறப்ப வாசனை இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி மொட்டா இருக்கும் போதே மணக்கும், சரிங்களா. மல்லி மட்டும் அதுல ஒரு டிஃபரெண்ட்னு வச்சுக்கலாம்.
அடுத்தது which of the following is always found in bravery? அப்போ வீரத்துடன் செயல்படக்கூடிய மிகச்சிறந்தது இது அப்படின்றாங்க. வீரம் இருந்ததுன்னா கரேஜ், தைரியம் இருக்கும். சரிங்களா? சோ அவ்வளவுதான். வீரம் இருந்தால் தைரியம் இருக்கும் சொல்லிடலாம். எம்பெடட் ஃபிகர்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கு இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் இதுல எங்க கவர் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். இங்க இருக்கா அப்படின்னா ஒன்னு இருக்கு, இன்னொன்னு இல்ல. சரி, ஸோ இது தலையில போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு இப்படி தெரியும், இது மாத்தி போட்டுருக்காங்க, கிடையாது. ஸோ இதுல இருக்கா அப்படின்னா இதுல இல்ல. அப்போ ஆப்வியஸா இதுக்குள்ளதான் இருக்குது. இங்க பாருங்க. ஓகேயா? எஸ். அப்ப கொடுத்திருக்கிறது நமக்கு இதுலதான் இருந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி ஈஸியா சொல்லிடலாம். அடுத்த கேள்வி. ஸோ ஒரு ஆல்பா நியூமரிக் கொடுத்திருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா how many consonants? கன்சோனன்ட்ஸ்னா AEIOU அப்படின்னு 5 வவ்வல் தவிர மீதம் இருக்கக்கூடிய 21 எண்களும் கன்சோனன்ட் தான். சரிங்களா? ரைட். which is immediately preceded by a symbol and immediately followed by a number. அப்போ சிம்பிளுக்கு அடுத்து இருக்கணும், நம்பருக்கு முன்னாடி இருக்கணும். இப்ப நம்ம சிம்பிளுக்கு அடுத்து ஒரு கான்சோனன்ட், அடுத்து நம்பர். சிம்பிளுக்கு அடுத்து இருக்க எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிளுக்கு அடுத்து இருக்கு. ஓகே. அடுத்து இங்க சிம்பிள் இருக்கு, இங்க ஒரு சிம்பிள் இருக்கு. சரி, இங்கேயும் சிம்பிள் இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கு. சரி, ரைட்டுங்க. இப்ப பாக்கணும் சிம்பிளுக்கு அடுத்து ஒரு கன்சோனன்ட், அதுக்கப்புறம் நம்பர். ஆமாங்க. அப்போ இதை நம்ம செலக்ட் பண்றோம். அடுத்து இங்க சிம்பிளுக்கு அடுத்து ஒரு வவ்வல், ஆனா அதுக்கு அடுத்து நம்பர் இருக்கு. சிம்பிள் நம்பர், ஆனா அது நடுவில் வவ்வல் இருக்கு, இதை ரிஜெக்ட் பண்றோம். சிம்பிள் இருக்கு, கன்சோனன்ட் இருக்கு, ஆனா இங்க நம்பர் இல்ல, ரிஜெக்ட் பண்றோம். சிம்பிள் இருக்கு, கன்சோனன்ட் இருக்கு, நம்பர் இருக்கு, அப்ப இதையும் செலக்ட் பண்றோம். இங்க ஒரு சிம்பிளுக்கு அப்புறம் கன்சோனன்ட் இருக்கு, ஆனா அதுக்கப்புறமும் சிம்பிள் தான் இருக்குது. சிம்பிளுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அப்ப எதுவுமே கிடையாது. அப்ப மொத்தமா 2 தான் இருக்கு. சரிங்களா? அப்ப இது வந்து உன்னிப்பா கவனிச்சு போட வேண்டியது. எல்லாருமே போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. டைமிங் தான் முக்கியம். ஓகே, அடுத்து பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. we follow some of the best and effective teaching learning practices used by leading institutes all over the world அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ ப்ரொஃபஸர் ஆஃப் எம்என் இன்ஸ்டிடியூட். எம்என் இன்ஸ்டிடியூட்டோட வாசிக்கிறப்ப எம்என் இன்ஸ்டியூட்னு வந்துருது. பயங்கரமான இன்ஸ்டியூட்டா இருக்கும் போல. அந்த எமனோட இன்ஸ்டியூட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய டீச்சிங் டெக்னிக்ஸ்ல பெஸ்டானதான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஸோ இதை வச்சு என்ன கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம்? எம்என் இன்ஸ்டியூட் வந்து உலகத்திலே சிறந்த நிறுவனம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. சிறந்த நிறுவனங்கள் பயன்படுத்துறதை நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப தெளிவா சொல்ல முடியாது. சரி, வாட் எவர் இஸ் பீங் ஃபாலோட் பை வேர்ல்ட்ஸ் லீடிங் இன்ஸ்டியூட்ஸ் வில் டெஃபினெட்லி பி குட் அண்ட் யூஸ்ஃபுல். ஆமா, உலகத்தின் தலை சிறந்த நிறுவனங்கள், பயிற்சி மையங்கள் எதை ஃபாலோ பண்றாங்களோ அது கண்டிப்பா பயனுள்ளதாகவும் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அது உண்மைதான். சரிங்களா? அப்ப 2 மட்டும் தான் வருது. சரி, அடுத்தது அப்போ நியூமரிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணி சிம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. salary ஆஃப் ராம் ஏ இஸ் 80% ஆஃப் salary ஆஃப் ரவி. அப்போ ராம் இருக்கிறான் இல்லையா, ராமோட சேலரி ரவியோட சேலரியில 80%. சரிங்களா? 80% ஆஃப் ரவி. அப்ப ராம் ஏ, ரவி பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதைத்தான் இங்க கொடுத்துருக்கல எது ஆப்டா மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ பெட்டர் நாம இங்க ஃபாஸ்டா போறதுக்கு என்ன பண்ணலாம், டிவைடட் பை ஆஸ் சிம்பிள் இருக்குது. சரிங்களா? ஸோ டிவைடட் பை இங்க 80/100. அப்போ முதல்ல 80 இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். இதை எலிமினேட் பண்ணிடலாம். 80 ஆஷ் 100, 80 ஆஷ் 100. ஓகே, அப்போ அது 2 தான் ஏதோ ஒண்ணு. சரிங்களா? ஓகே, 80/100. ஓகேங்க, எடுத்தாச்சு. 80/100 ஹேஷ்டாக் கொடுத்துருக்கு. அப்போ அதுனா பை பி அப்படின்னு வருது. வாய்ப்பே கிடையாது எதுவுமே. அப்போ சி தான் ஆன்சர். எதுவுமே வரல, நான் பார்த்தே சொல்லிட்டேன் 30 செகண்டுக்குள்ள. சரிங்களா? இப்போ இது கரெக்டான ஒரு தடவை செக் பண்றது தான் நான் என்ன பண்றோம், இதுதான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் செக் பண்ணி பார்க்க போறேன். A is equal to 80 ஹேஷ்டாக்னா டிவைடட் பை 100 போட்டு ஸ்டார் போட்டா மல்டிப்ளிகேஷன் பி. ஆமா, அப்ப நம்ம கிடைச்சிருச்சா? ஏ அப்படின்றவன் பியோட 80% சேலரி வாங்குறான் அப்படின்னு. அப்ப பி 10,000 வாங்கினா 8,000 வாங்குறான்னு அர்த்தம். சரி சார், அடுத்து 135th கொஸ்டின் முடிச்சாச்சு. 36ஐ நோக்கி நகர்கிறோம். சூப்பரான கொஸ்டின். பார்த்தோன்னே என்ன தோணும் சார்? பாருங்க, ஒவ்வொரு சிம்பிளா இருக்கு. வட்டம் அப்படின்னு, சதுரத்துக்கு அப்புறம் வட்டம்டா அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். கிடையாது. சரியா? இந்த கொஸ்டின் எப்ப பார்த்தாலுமே கன்ஃபியூஸ் ஆகும். பார்த்தோன்னே அப்ப வட்டம் தானே வரணும். பாருங்க, ட்ரையாங்கிள் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, அப்ப சர்க்கிள் தானே வரணும் அப்படின்னு மேக்ஸையே பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது. இது ரீசனிங். சரியா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, இங்க 2 சைட்ஸ் இருக்குது. எக்ஸ் ஒய் 2 இருக்கு. இங்க 3 சைட்ஸ் இருக்கு. இங்க 4 சைட்ஸ் இருக்கு ஸ்கொயர்ல. சரிங்களா?
அப்போ ஆப்வியஸா பாருங்க 2 3 4னா அப்ப 5 இருக்க மாதிரி இருக்கும். இதுல 6 இருக்கு. அப்ப 5னா இதுதான். சரிங்களா? எஸ், பென்டகன் அப்படின்னு சொல்றோம். பென்டகன் தான் ஆன்சர். 6 இருந்தா அதை ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது 6 இருந்தா ஹெக்ஸகன், நம்ம பென்டகன் தான் அதுக்கு ஆன்சர். ஈஸியா சொல்லிடலாம். அடுத்தது இறுதி கட்டத்தை நோக்கி நகர்கிறோம். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேக்குறாங்க. சரி, ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நியூக்ளியர் பவர் கெனாட் மேக் அ கண்ட்ரி செக்யூர். ஆமா, நியூக்ளியர் பவர் மட்டுமே, அணு ஆயுதங்கள் மட்டுமே ஒரு நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்க முடியாது அப்படின்றாங்க. ஓகே, கன்க்ளூஷன் இல்ல கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, we should stop further increasing our nuclear power. கிடையாது. ஒருவேளை நாட்டுக்கு ஆபத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம நியூக்ளியர் பவர் வச்சிருக்கணும். அப்போ உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது, அது கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? we should destroy out nuclear capability. அது டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா நமக்கு பெரிய பேரிழப்பு. சண்டன் வந்துருச்சுன்னா நமக்கு நியூக்ளியர் வெப்பன் இல்லாம போயிடும். இப்ப யுக்ரைன் இருக்காங்க இல்லையா, யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனைல மிக முக்கியமானதே அதுதான். அவங்களோட நியூக்ளியர் எல்லாத்தையுமே அவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி விட்டதுனாலதான் இப்ப போர் வந்துருச்சு, அவங்களுக்கு நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இல்லாம போயிருச்சு. இவ்வளவுக்கும் அவங்க தான் நிறைய யுரேனியம் புளூட்டோனியம் எல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பியூட்டி அதுதான். சரி, அடுத்தது we should focus on improving diplomatic relations. கண்டிப்பாக. அப்ப நாட்டோட பாதுகாப்பு நல்லா இருக்கணும்னா நாம இந்த டிப்ளமேட்டிக் ராஜதந்திர உறவுகளை நாம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ அப்போ 3 மட்டும்தான் இதுக்கு ஃபாலோஸ். அடுத்த கேள்வி, மெஷரிங் நம்பர் கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, சோ 6, இது 6ஓட ஸ்கொயரு, இது 6ஓட கியூபு. சரி, 5 கொடுத்துட்டு 5ஓட ஸ்கொயரு 5ஓட கியூபு. அப்ப 4 கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க 4ஓட ஸ்கொயர் தான் வந்திருக்கணும். 4 கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்கொயர்னா அப்ப 16 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஜாலியான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்து கேலண்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதி 2007 மண்டேயா. சரிங்களா? ஸோ இப்போ 2008 ஜனவரி 1 எப்போ இருக்கும் அப்படின்றாங்க. இது நம்ம பர்த்டே வச்சே தெரியும். இந்த வருஷம் பர்த்டே நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் புதன்கிழமையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படித்தான். சப்போ ஈஸியா சொல்லிடலாம், அன்டில் லீப் இயரா இல்லாத வரைக்கும். அப்ப 2007 ஜனவரி 1ஆம் தேதி, 2008 லீப் இயர். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப லீப் இயராக இருந்தது அப்படின்னா பிப்ரவரி 28க்கு முன்னால, அது லீப் இயராக இருந்து பிப்ரவரி 28க்கு முன்னால இருந்தா எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, அப்படி அடுத்த நாள் போட்டு போயிடலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ 2007 ஜனவரி 1ஆம் தேதி மண்டேனா 2008 ஜனவரி 1ஆம் தேதி கண்டிப்பா அது டியூஸ்டே ஆகத்தான் இருந்திருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு சின்ன ட்ரிக்கு, இதை மட்டும் சொல்றேன். கேலண்டருக்கு ஜனவரி 14ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சு அபிஷியலான வெளியிட்ட தினம். ஜனவரி 14ஆம் தேதி 2023. சரிங்களா? டியூஸ்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. சரிங்களா? இது டியூஸ்டே இருக்கு. அப்போ என்ன கேக்குறாங்கன்னா, அதே ஜனவரி 14ஆம் தேதி 2024 என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும், லீப் இயராக இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு நாள் தள்ளி வைக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது லீப் இயர் தான். 2024 4ல வகுப்புற மாதிரி லீப் இயர். அப்போ இதுக்கு டியூஸ்டேக்கு அடுத்து வெட்னஸ்டே. இப்ப செவ்வாய் புதன் தாண்டி தேர்ஸ்டேயான்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? அப்போ லீப் இயராக இருந்ததுன்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? பிப்ரவரி 28 கால்குலேட் பண்ணணும். இந்த பிப்ரவரி 28க்கு முன்னாடி இருந்தா லீப் இயர்னா நோ சேஞ்ச். சரிங்களா? பிப்ரவரி 28க்கு அப்புறம் அப்படின்னா 1 டே சேஞ்ச் ஆகும். சரிங்களா? சோ ஒரு நாள் விட்டு சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா என்னன்னு? ரைட். இப்போ அதே இது மார்ச். சரிங்களா? ஆமா. சோ மார்ச் 8 விமன்ஸ் டே. இந்த மார்ச் 8 2023 அதே செவ்வாய்க்கிழமை வருது சார். இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, மார்ச் 8 2024 என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. 2024 என்ன கிழமை அப்படின்றாங்க. அப்ப 2024 வருஷம் லீப் இயர் பார்த்துட்டேன். அப்ப லீப் இயர் பிப்ரவரி 28க்கு அடுத்து வருதா? ஆமா. அப்ப ஒரு நாள் தள்ளி சொல்லணும். அப்ப செவ்வாய்க்கு அடுத்து ஒரு நாள் புதன், புதன் தள்ளி வியாழன் அப்படின்னு சொல்றோம். கிளியர் ஆக்குறோமா? ஷுவரா? ரைட். இப்ப கொடுத்திருக்கிறதே சார். அப்போ பாருங்க, எப்போ டிசம்பர் 19 2024 வச்சுக்கோமே. இது வெள்ளிக்கிழமை இருக்கு சார். சரி, இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அதே டிசம்பர் 19 2025 இது எப்ப வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நாம என்ன பண்ணோம்னா, கொடுத்திருக்கிற இயர் லீப் இயரா தான் எனக்கு பிரச்சனையே கிடையாது.
சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து பாக்குறோம் 2025 லீப் இயர் கிடையாது. அப்ப லீப் இயர்ல தான் வெள்ளிக்கிழமை வந்திருக்கா, அப்ப ஆப்வியஸா இதுக்கு அடுத்து சனிக்கிழமையாக இருக்கும். கிளியரா இருக்கிறோமா? ஷுவரா? சரி, எப்ப நமக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா இப்ப வரும், லீப் இயருக்கு அடுத்த வருஷம் அதே ஜனவரி 14, சரிங்களா, 2024 வெள்ளிக்கிழமை வருகிறது. சரிங்களா? இப்ப என்ன கேக்குறாங்க, ஜனவரி 14 2025 என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், வெள்ளிக்கிழமை இங்கதான்ப்பா லீப் இயர் இருக்கு, இங்கதானே லீப் இயர் இருக்கு, இங்க லீப் இயர் இல்லையே, அப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க நான் டிசம்பருக்கு தானே சொன்னேன், இங்க பாருங்க டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை 2024 லீப் இயரு. ஆனா டிசம்பர் 19 2025 லீப் இயருக்கு அடுத்த வருஷம் நம்ம பார்க்க அப்படியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதே இங்க ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அதே வெள்ளிக்கிழமை, அப்போ இது சனிக்கிழமை தானே சார் வரணும் அப்படின்னா கிடையாது. சரிங்களா? அப்போ கிடையாது. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஏன்னா இங்க 2024 லீப் இயர் பிப்ரவரிக்கு முன்னாடியே வந்துருச்சு இல்லைங்களா, அதாவது பிப்ரவரி 28க்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போ என்ன பண்றோம்னா 2025 லீப் இயருக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி 28 வரைக்குமே நம்ம என்ன பண்றோம்னா 1 டே ஆஃப்டர் தான் சொல்லணும். கிளியரா இருக்கிறோமா? புரிஞ்சா இது? டன்னா? அப்போ 1 டே ஆஃப்டர்னா அப்ப சனி கிடையாது, ஞாயிறாக இருக்கிறோம். கிளியரா இருக்கிறோமா? ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லீப் இயர் பேஸ் பண்ணி தான் இங்கேயும் கேட்டுருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பட் இது ரொம்ப ஈஸியா கேட்டுட்டாங்க. அடுத்த கேள்வி. ஓகே, அதே மாதிரி தான் 1 ஜனவரி 2020 தேர்ஸ்டே. சரிங்களா? அப்போ இது லீப் இயர் தானுங்க. 2021ல என்னவா இருக்குன்றாங்க, ஐயா லீப் இயர் தாங்க. அப்ப லீப் இயர்ல இருந்து அடுத்த வருஷத்துக்கு போகுது, பிப்ரவரி 28க்கு முன்னாடியா அப்படின்னு பாக்குறோம். ஆமா, பிப்ரவரி 28க்கு முன்னாடி. அப்ப ஒரு நாள் தள்ளி சொல்லணும். தேர்ஸ்டேக்கு அடுத்து ஃப்ரைடே, ஃப்ரைடேக்கு அடுத்து சாட்டர்டே. சரிங்களா? கிளியரா இருக்கிறோமா? எஸ், இது இன்னும் சிம்பிளிஃபைடா உங்களுக்கு சொல்றேன், இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் லீப் இயராக இருக்குது அப்படின்னா, லீப் இயர்னா நமக்கு பிப்ரவரி 28 எடுத்துக்கங்க. சரிங்களா? பிப்ரவரி 28 எடுத்துக்குவோம். லீப் இயராக இருந்ததுன்னா பிப்ரவரி 28க்கு முன்னாடி நோ சேஞ்ச். சரிங்களா? பிப்ரவரி 28க்கு அப்புறம் 1 டே சேஞ்ச் ஆகும், ஒரு நாள் மட்டும் மாறும். சரிங்களா? எஸ். இப்போ அதே இது நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் லீப் இயர். சரிங்களா? லீப் இயர் இருக்குதுல்ல, இந்த லீப் இயருக்கு அடுத்த வருஷமா இருந்ததுன்னா அதே பிப்ரவரி 28. சரிங்களா? அதே பிப்ரவரி 28. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பிப்ரவரி 28க்கு முன்னாடி 1 டே சேஞ்ச் ஆகும். சரிங்களா? பிப்ரவரி 28க்கு அப்புறம் நோ சேஞ்ச். கிளியரா இருக்குமா? ஷுவரா? எஸ், நோ சேஞ்ச். அடுத்தடுத்த வருஷம் அப்படியே வந்து 1 டே சேஞ்ச் ஆனா அடுத்த நாளுக்கு அடுத்த நாள். கிளியரா இருக்குமா? புரிஞ்சிருச்சா? அப்போ என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியுமா? எஸ், சூப்பருங்க. ஸோ வித் திஸ் இதோட நமக்கு இந்த பதிவு முடிவுக்கு வருகிறது. சரிங்களா? ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்போம். இதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பரா சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.